ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இது பாருங்க, சேலம் இளம்பிள்ளை எட்டுக்கோட்டமேட்டில் அங்கே ஒரு 4 நாய்க்குட்டிகள் நான் வளர்க்குறேன் இல்லைங்களா. நான் கிட்டத்தட்ட ஊருக்கு போய் 50 நாள் ஆச்சுங்க. 50 நாளைக்கு அப்புறம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் போக முடியலை. ஆனால் அங்கே நாத்தனார் இருக்காங்க. அவங்க சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க காலையிலையும் சாயங்காலமும். இவனுங்க போனோடனே என்னை படாத பாடுபடுத்தி என்னை அப்படியே மேலே ஏறி பிச்சு எடுத்துட்டானுங்க. இப்போ எப்பயுமே பால் பிஸ்கட் வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா சாப்பாடு அங்கே காலையிலேயும் நைட்லேயும் தான் போடுவாங்க. மதியானத்தில் எதுவும் போட மாட்டாங்க. அதனால் வந்து சாப்பாடு பால் பிஸ்கட் போட்டுறலான்ட்டு பால் 1 லிட்டர் பிஸ்கட்டும் வாங்கிட்டு போனேன். அதுக்குள்ளே எங்கள் நாத்தனார் சாப்பாடு வச்சுருந்தாங்க. சரி அதிலேயே பாலை போட்டு போட்டுறலான்ட்டு சரின்ட்டு கொஞ்சம் பிஸ்கட்டு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் நாத்தனாரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து ரோடு ஓரமாக இருக்குது. அதனால் வந்து குட்டி குட்டி பூனைகளை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. எப்போவுமே அங்கே 2 பூனை இருக்கும். அந்த பூனைக்கெல்லாம் பால் வச்சுட்டு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பெனையவே விட மாட்டேங்கிறாங்க. பாலை ஊற்றி சாப்பாடு பெனையிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நாளைக்கு இவனுங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் செஞ்சு போடுவேன், சாப்பிடுவானுங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறானுங்க. நான் பொதுமக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, ரோட்டில் அடிபட்டு கிடந்தாலோ இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதை கடந்து போகாமல் தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு தகவல் கொடுத்து எங்களை மாதிரி அனிமல் டீம், அதாவது ரெஸ்கியூபர், இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு ஷெல்டர் எல்லாமே திருப்பூரில் இருக்குது. திருப்பூர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே நான் சொல்கிறேன். எங்கேயாவது இப்படி நாய்கள் ஏதாவது கடந்து போகாதீங்க. தயவுசெய்து கடந்து போகாதீங்க. யாருக்காவது தகவல் கொடுத்தீங்கன்னா யாராவது கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நான் வந்துட்டேன். 2, 3 ரெஸ்கியூ எனக்கே வந்திருக்கு. அதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணிடுவேன். யாராவது இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனை பார்த்தா தயவுசெய்து எங்களை மாதிரி ரெஸ்கியூபர் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே போயிருங்க டக்குன்னு. ஏதோ ஒரு ஊருக்கு தகவல் கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொருத்தர் தொடர்பில் தான் இருப்போம். யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக தகவல் வரும். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நாங்கள் கண்டிப்பாக தகவல் கொடுத்து அந்த டாகை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவோம். அந்த காண்டாக்ட் நம்பரில் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன், அந்த நாய்க்குட்டியோட வீடியோ இந்த மாதிரி நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ மதுரையில் அடிபட்டிருந்தாலும் சரி, திருச்சியில் அடிபட்டிருந்தாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி, உடனே டக்குன்னு எங்கேயாவது நாய்க்குட்டிகள் அடிபட்டிருந்தால் உடனே யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாக் ரெஸ்கியூபர் இருப்பாங்க. அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க நாய்க்குட்டிக்கு